தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம்னு முன்னெடுத்து பயணிக்கிறீங்க. இந்த பயணம் ஒரு யாத்திரையாக நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் கரூரில் நடந்த இஷ்யூ காரணமாக இதை நாங்கள் யாத்திரையாக பண்ண முடியல, ரோட் ஷோ போட முடியல, மக்களை சந்திக்க முடியல. வீடு வீடாக பண்ணாததுக்கு காரணமாக ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அது தாவேக்காவால் நடந்தது. அப்படிப்பட்ட தாவேக்காவுக்கு ஏன் பிஜேபி இவ்வளோ ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை என்ன தேவை இருக்கு? இந்த கரூர் சம்பவத்துக்கு முழு பொறுப்பு திறமையற்ற, திராணியற்ற, ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசு. ஏனென்றால் தாவேக்கா அவங்க இஷ்டத்துக்கு கூட்டம் போடலை, அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல போடலை. காவல்துறை எந்த இடத்துல அனுமதி கொடுத்ததோ அங்கே போட்டாங்க. அப்போ பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லாத, திறமை இல்லாத கரூர் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஒரு சொரணை உள்ள அரசாங்கமாக இருந்தால் பண்ணாங்களா? முழு பொறுப்பு ஆளத் தெரியாத ஸ்டாலின் அரசாங்கம் தான். இதில் விக்டிம் விஜய் தரப்பு. விஜய் ஆதரவு நீங்கள் கொடுப்பதே தேர்தல் காலத்தில் நமக்கு என்டிஏ அலையன்ஸ்க்கு ஆட்கள், அதாவது கூட்டணிக்கு கட்சிகள் பற்றாக்குறை. பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான், போகட்டும் விட்டு விடுன்னு இதை விட வேண்டியதுதான். ஏன்னா பைத்தியங்கள் உளறி கொண்டு இருக்கின்றன. ஆனால் அரசாங்கம் தவறி இருக்கிறது. ஸ்டாலினுக்கு ஆளத் தெரியவில்லை. நான் கேட்குறேன், சென்னையிலேருந்து 150 கிலோமீட்டரில் 61 தாய்மார்கள் தாலி இழந்ததுக்கு போனாரா ஸ்டாலின்? வெக்கமா இல்லை உங்களுக்கு? இது ஆளத் தெரிஞ்ச அரசாங்கமா? அதனால் நாங்கள் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட். ஓகே, திமுக ஆட்சியே தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலை குனிவு. ஏனென்றால் 6700 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். தினந்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. இந்த மாதிரியாக தமிழகத்தை ஆட்சி அதிகாரம் செய்ய முடியாத ஒரு அரசாங்கம். நீங்கள் தலைகுனியை வைக்க மாட்டோம்னா நீங்கள் இருக்கிறதே தலைகுனிவு. நன்றி.